தோசை சுடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பொன் மாதிரி முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றி ஒன்று பாருங்கள். ஊற்றி விட்டுட்டு கரண்டி எடுத்துக்கணும். தோசை கரண்டி எடுத்து தடவி விட்டணும். தடவலைன்னா ஒரே இடத்துல முட்டை நிற்கும், அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது. தடவி விட்டோன்னா சுற்றி முட்டை இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சட்னி கூட எல்லாமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதே மேலே அப்படியே பெப்பர் தூள் அப்படியே தூவிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதோட ஜீரகத்தூள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். எண்ணெயை அப்படியே விட்டுக்கணும் கைஸ். இப்போ வெந்திருக்கும் கைஸ், அதனால் இப்போ திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் காத்திருக்கணும் கைஸ். இப்போ வெந்திருக்கும் கைஸ், அதனால் இப்போ அப்படியே எடுத்து தட்டில் வைப்போம். அடுத்து நெய் தோசை பார்க்க போகிறோம். கரண்டியில் மாவை எடுத்து நல்லா தடவிக்கணும். தடவிட்டு நெய் எடுத்துக்கிறோம். ஆவின் நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா சுற்றி ஊற்றி விட்டோம். நல்லா நெய் ஊற்றணும். சும்மா இதுக்கும் சட்னியே தேவைப்படாது, நல்லா முருகலை ஊற்றிட்டோம்னா அப்படியே சாப்பிடுவோம். நம்ம முட்டை தோசைக்கு தடவி விட்ட மாதிரி எதுக்கும் தடவை வேணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கைஸ். இப்போ வந்திருக்கோம் கைஸ், அதனால் இப்போ இப்படி எடுத்து லிட் போட வேண்டியதான். லிட் போட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும் கைஸ். இப்போ நல்லா வந்துருச்சு, எடுத்து வச்சுட்டோம். தோசை எடுத்தாச்சு. நெய் தோசை முட்டை தோசை ரெடி. அடுத்ததாக 3வது தோசை என்னென்னா சாக்லேட் தோசை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா ஊற்றி விட்டுக்கணும். ஊற்றி விட்டு சாக்லேட் எடுக்கணும். இதுங்க சாக்லேட் எடுப்போமா? இதான் பாருங்கள் கைஸ், இந்த சாக்லேட் தான். இப்போ கவரை ஓப்பன் பண்ணி அதில் போட போகிறோம். எடுத்து வைக்கணும். சாரி, 2 சாக்லேட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுக்கணும். சுற்றி விட்டு எடுத்து நல்லா தடவணும் சாக்லேட்டை கைஸ். இந்த பாருங்கள், ஃபுல்லாக சாக்லேட் அப்ளை பண்ணியாச்சு. வெந்ததுக்கப்புறமா தோசை எடுக்க வேண்டியதான். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்துருச்சு கைஸ், எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ தோசை பார்த்தாலே சூப்பராக இருக்குது. அதுங்க 3 தோசையும் சும்மா சூப்பராக இருக்குது. சரி கைஸ், நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.